ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சாட்சிகள் எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாட்சிகள் எல்லாமே கட்டுக்கதை என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. கட்டுக்கதை அல்ல. எள்ளின் முனை அளவு கூட கட்டுக்கதை இல்லை, உண்மை. ஆண்டவர் என்னோடு எனக்கு செஞ்ச சாட்சியை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது மூலயமா உங்களோடு சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னோடய தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன சாட்சி சொல்கிறேன் அப்படின்னா, 2012 நான் ஒரு ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வார்டனாக ஒர்க் பண்ணினேன். அப்போது வந்து 3:30 மணிக்கெலாம் நான் ப்ரேயர் பண்ணுவேன். இப்போ நான் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நான் வந்து நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுபவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் அதில் இருந்தது. அப்போ நான் உடனே சொன்னேன், பேசுப்பா, கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் அவர்கிட்ட ரொம்ப நக்கல்லாம் பண்ணி பேசுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ், பேச ஆள் இல்லை, அவரு தான். ஆனால் அவர்கிட்ட அட்டம் பிடிப்பேன், நக்கல் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் ஓடு கண்டடைவார். நான் இன்றைக்கி உங்களை பார்த்தேன், வானம் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை அழிந்து போக சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் இந்த கண்டே அடையிலையே, நான் அவங்களை பார்க்கணும் ஆண்டவர், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிவாதமாக ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் நைட் வந்து இந்த கட்டில் நான் படுத்துருக்கிறேன். என்னுடைய பேஸ் வந்து நான் எப்பவுமே கமுந்து தான் தூங்குவேன். கமுந்து படுத்திருக்கும் போது என்னோடய பேஸ் வந்து கதவை நோக்கி இருந்துச்சு. கதவு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னலில் ஒரு ஹைட்டான ஆள், ஷால் போட்டாப்புல ஒரு ஹைட்டான ஆள். ஆனால் மூஞ்செல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஜென்ஸுன்னு என்னால் உணர முடியுது. யார் ஜென்ஸ் வந்துருக்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இப்படி படுத்துட்டு இப்படி பார்த்துட்டு தான் யார் ஜென்ஸ் வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டெப் என்னுடைய கதவு தான். கதவு டப் டப், 2 டவுன் தான். டப் டப்னு 2 சவுண்டு கிடச்சி. டோட்டல் ஷாக், தலையிலேருந்து உள்ள மலையில் டோட்டல் ஷாக். நான் கமந்து படுத்திருந்தவள் எப்படி தூக்கி கீழே இருந்துச்சு, தூக்கி விழுந்துட்டேன். விழுந்து அபிஷேகத்தில் என்னை நிரப்புனார். அப்படி ஒரு அபிஷேகம் நிரம்பி அந்நிய மொழியில் பேசுகிறேன். கச்சன்னு நானே இப்போ இது பண்ணுறேன். அப்புறம் நான் சொல்கிறேன், ஏசப்பா, உங்களை யார் வெளியே போச்சோன்னா, நீங்கள் உள்ளே தானே இருந்தீங்க, நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு நான் நினச்சேன், நீங்கள் வெளியே ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் கூட பாருங்கள், அவர்கிட்ட வெளியே ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே சாரி ஆண்டவரே, இனிமேல் நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லவே மாட்டேன், சாரி ஆண்டவர், சாரி ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் வந்து யாரும் பார்க்கவே முடியாது. அவர் பார்த்தாருன்னா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. அது வந்து பைபிளில் ஒரு இடத்துல நான் படித்தேன். ஆனால் ஆண்டவரை நான் நேருக்கு நேர் பார்க்கல, வந்து ஷேடு மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த ஷேடுக்கே டோட்டல் ஷாக். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உண்மையாக உங்களுக்கு சாட்சி அளிப்பார். அது இல்லாமல் அதிகாலை தேடி என்னை கண்டடைவர்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்காதீங்க, பார்க்க முடியாது. தேவனை பார்க்கவே முடியாது. அவர் அக்கினியின் தேவன் சொல்லி பைபிளில் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் மின்சார தேவன். ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் ஷாக். ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்காமல் இந்த சாட்சி ஆசீர்வாதம். தேங்க்யூ.